அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இது ஆர்டர் தான் வந்துச்சு எனக்கு. காயின்ஸ் பிஸ்கட்டு. இது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வர விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 50 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். இதை ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து வச்சுருங்க. பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் தான் இந்த குக்கீஸ் நல்லா வரும். பட்டரை ஃபஸ்ட்டே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரிக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு 100 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். அந்த சுகரையும் சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். அது சுகர் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு முட்டை எடுத்திருக்கேன். அப்புறம் இன்னொரு முட்டையில் வெள்ளை கருவு மட்டும் சேர்த்துருக்கேன். முட்டையும் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். இந்த குக்கீஸ் லைட்டாக எல்லோ கலரில் இருக்கும். அதனால நான் லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அப்புறமா மைதா எடுத்து வச்சுருக்கேன். மைதாவையும் சேர்த்துக்கலாம். 125 கிராம் மைதா எடுத்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம். பேக்கிங் பவுடர் இல்லைன்னா பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணிவிட்டு அதை ஒரு பட்டர் பேப்பரில் சின்ன சின்ன காயின்ஸாக இப்படியே வச்சுட்டே போங்க. ஃபுல்லாக வச்சு முடித்ததுக்கு அப்புறமா நான் ஓவனை 350 டிகிரிக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டா போதும், பேக் ஆயிரும். எனக்கு 8 மினிட்ஸ்லேயே பேக் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான காயின் பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சு. இந்த பிஸ்கட் ஒரு கஸ்டமர் தான் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு தான் ரெடி பண்ணேன். 1/2 kg பிஸ்கட் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு நம்மக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டான ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.